கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2/6/2026 செவ்வாய்க்கிழமை இந்த புதிய நாள் காலை வேளைக்கு கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 21ஆம் அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Not one of all the Lord's good promises to Israel failed. Everyone was fulfilled. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தைகளுடைய தலைப்பு, வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் பொய் பேசுகிறவர் அல்ல, மாற்றி மாற்றி வார்த்தைகளை பிறழ செய்கிறவரும் அல்ல. சொன்ன வார்த்தைகளில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசுவா 23:14 சொல்கிறது, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. சொன்ன வார்த்தை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததை யோசுவா அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை, அப்படியே நிறைவேறிற்று. நல் வார்த்தைகளும் ஒன்று கூட தவறி போகாதபடி நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், ஆகும், வாய்க்கும் என்று வாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பிதாவே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், முதியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்து தேவ ஜனங்களுக்கு நீர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னீரோ அத்தனை வார்த்தைகளையும் அவருடைய வாழ்க்கை நிறைவேற்றி வாக்கு தத்தங்களில் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்து அவளை நீர் ஆசீர்வதிக்க கனப்படுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ்.